சார் புலம்பெயர்ந்தவர்களோட வாக்கும் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னா புலம்பெயர்ந்தவர்கள் இல்லைங்க, ஷிஃப்ட்டு இடமாற்றம் செய்தவர்கள். இடமாற்றம்னா அது பல இது இருக்கும். இப்போ நான் இடமாற்றம் தானே, நான் சேப்பாக்கத்துலேருந்து டி நகர் வந்துட்டேன், நான் இடமாற்றம். ஆனால் எனக்கு அங்கே நீக்காமல் இருந்தால் வரை வாக்காளர் பட்டியல் சாதாரணமாக வரும்போது அங்கேயும் இருக்கும் இங்கேயும் இருக்கும், அதை வந்து வேறு யாராவது போட்டுருவோம். அங்கே ஒரு அப்துல் முத்தலிப் ஓட்டு போடுவார், இங்கே ஒரு நான் போடுவேன். நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் என் ஓட்டை நான் மாற்றிட்டேன். நான் என் ஓட்டை கள்ள ஓட்டை மாற்ற முடியாத அளவுக்கு நான் கரெக்டாக நான் மாற்றிட்டேன். நான் இங்கே எனக்கு தேவையான நான் போடுறேன், என் ஓட்டு முடிஞ்சிச்சு, நான் நல்லது செஞ்சுட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அங்கே என் வாக்கு நீக்கப்படாமே இருக்குது. அங்கே என் பேரில் ஏதோ ஒரு கட்சிக்காரங்க கள்ள ஓட்டு போடுவாங்க. கரெக்டாக நடக்குமா? இதை நீக்கிறதுக்கு தான் தீவிர வாக்கு திருத்த முறைன்னு எஸ்ஐஆரை கொண்டு வராங்க. இப்போ என் ஓட்டு இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியுது அங்கேயும் இருக்குன்னு? எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க கட்சிக்காரங்க, ஏங்க உங்கள் ஃபார்ம் இருக்குது வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டு போங்கன்னு. என்னது என் ஃபார்ம் இருக்குதா இன்னுமா அப்படின்னு நான் கேட்குறேன். ஆமாங்க இருக்குதுங்க. அதுக்கப்புறம் நான் அந்த ஃபார்மை போய் வாங்கவும் இல்லை. ஏங்க நான் இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டேன், இங்கே ஓட்டு வந்துடுச்சு, அதை பிஎல்ஓட்ட நான் சொல்லிடுறேன், ஏங்க அது நான் ஷிஃப்ட்டடு, இதை டெலிட் பண்ணுறீங்கன்னா அவர் டெலிட் பண்ணிடுறாரு. அப்போ ஒரு ஓட்டு போச்சா? இப்போ இங்கே ஷிஃப்ட்டு ஒரு ஓட்டு போச்சு. இதில் ஷிஃப்ட்டு ஆன சில பேர் நான் மாற்றிட்டேன். இப்போ எனக்கு அவர் எங்கள் கட்சிக்காரரோ இல்லை பிஎல்ஓ தெரிஞ்சதுனால என்னை கான்டாக்ட் பண்ணார். தெரியாமல் இருக்குது, முத்தலிப் எங்கெங்க இருந்தாருங்க, எங்கே போனார் தெரியாதுங்க. சரி, அப்போ அந்த ஃபார்மு ரிஜெக்ட்டு. ஏன்னா வாங்கவே இல்லை, கிளைம் பண்ணவே இல்லை. கரெக்டாக என் வாக்கு நாங்கள் பாதுகாக்கணும். நான் வெளியூருக்கு போயிட்டேன்னா நான் மட்டும் தானே போயிருப்பேன், ஃபேமிலி இருக்கோம்ல, அவங்க வாங்கி வைக்க போகிறாங்க.